18 தமிழ்நாடு 8 திக்கும் என்று செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். ரஃபேல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை சந்திக்கும் துணிச்சல் பிரதமர் மோடிக்கு இல்லை என்றும் அதிமுகவினர் பின்னால் பாதுகாப்பு அமைச்சரும் பிரதமரும் ஒளிந்து கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் தொடங்கிய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இன்று பிற்பகலில் மக்களவை கூடியபோது பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, ரஃபேல் விவகாரத்தில் பிரதமரை யாரும் கேள்வி கேட்கவில்லை என கூறுவது தவறு என்றும் ஒட்டுமொத்த நாடே அவரை கேள்வி கேட்கிறது என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட ரஃபேல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது ஏன் என்ற ராகுல் 126 விமானங்கள் வாங்க வேண்டிய நிலையில் புதிய ஒப்பந்தத்தில் இது 36ஆக குறைக்கப்பட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அவசரமாக விமானங்கள் தேவைப்படும் நிலையில் இதுவரை ஒரு விமானம் கூட இந்தியாவுக்கு வரவில்லை என்றும் இந்தியாவில் தயாரிப்போம் என பிரதமர் மோடி கூறி வரும் நிலையில் ரஃபேல் விமானங்கள் பிரான்சில் தயாரிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலுக்கு ஒப்பந்தம் வழங்காமல் தோல்வியடைந்த தொழிலதிபருக்கு வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை மூலமே ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான உண்மைகள் வெளியாகும் என காங்கிரஸ் தலைவர் தெரிவித்தார். So it is very clear, the Prime Minister does not have the guts to come to Parliament and confront the questions. The Defence Minister hides behind the AIDMK people and the Prime Minister hides in his room. ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் கூடியபோது ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, ரஃபேல் ஒப்பந்தம் பேசும் நபருக்கு விமானம் குறித்த அடிப்படை தகவல் கூட தெரியவில்லை என்றார். சிலருக்கு உண்மை பிடிப்பதில்லை என்றும் ராகுலின் அனைத்து கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது என்றார். ரஃபேல் தொடர்பாக 74 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறிய ஜெட்லி, ரஃபேல் விமானத்தின் அடிப்படை விலை காங்கிரஸ் ஒப்பந்தத்தை விட 9% குறைவு என்றும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட விமானங்களின் விலை 20% குறைவு என்றும் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் ஊழல், நேஷனல் ஹெரால்டு மற்றும் போபர்ஸ் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தேசிய பாதுகாப்பில் அக்கறை இல்லை என்ற ஜெட்லி, நாடாளுமன்ற கூட்டு விசாரணை நடத்தப்பட மாட்டாது என்றார். முன்னதாக கோவா முதலமைச்சரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருமான மனோகர் பாரிக்கரின் படுக்கை அறையில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் இருப்பதாக பாஜக அமைச்சர் பேசியதாக ஆடியோ ஒன்றை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா, கோவா சுகாதாரத்துறை அமைச்சர் விஸ்வஜித் பிரதாப் சிங் ராணே பேசியதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் ரஃபேல் ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்றும் முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் படுக்கை அறையில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் உள்ளன என்பது போன்ற உரையாடல்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டதோடு காகிதங்களை வீசி எறிந்த அதிமுக எம்பிக்கள் 26 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரை 5 அமர்வுகளுக்கு இடைநீக்கம் செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் தடுப்பணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவையில் ரஃபேல் தொடர்பான விவாதத்தின் போது சபாநாயகரை முற்றுகையிட்ட அதிமுக எம்பிக்கள் கடும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் காகிதங்களை எறிந்து சபாநாயகர் மீது வீசினர். இதையடுத்து அதிமுக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, வேணுகோபால், அசோக்குமார், பாரதி மோகன், சந்திரகாசி, ஹரி, ஜெயவர்தன், பரசுராமன், காமராஜ், பி குமார், வசந்தி, மகேந்திரன், மரகதம், நாகராஜன், பார்த்திபன், KR பிரபாகரன், அன்வர் ராஜா, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன், சத்யபாமா, செல்வகுமார், சின்னையன், சுந்தரம், உதயகுமார், ஏழுமலை, வனரோஜா, வெங்கடேஷ் பாபு ஆகியோரை 5 அமர்வுகளுக்கு இடைநீக்கம் செய்து சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். Whosoever I have named under Rule 374A, I would read if you want. You have come to the well of the house and you are abusing the rules of the house by persistently and willfully obstructing the business of the house. By your willful and persistent obstruction, grave disorder is being occasioned.
இந்நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே அதிமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக அதிமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரசும் பிஜேபியும் நினைத்தால் இது தீர்வு காண முடியும். ஆனால் அவர்களுக்கு ஒரு அரசியல், அவர்கள் தேசிய நலன் என்று சொல்லிக்கொண்டு கர்நாடகத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டை ஒரு கண் பார்வை பார்ப்பதா எங்களுக்கு தெரியவில்லை. ரெண்டுமே அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கர்நாடகாவில் தான் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு பேரளவுக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு தமிழ் சமுதாயம் சொல்லுது. அதை நேற்று கூட சொன்னேன். திருவாரூர் பை எலெக்ஷன் வந்துக்குது, நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு உதாரணத்துக்கு. மேகதாது அணை விவகாரத்தை எழுப்பி மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு அவை கூடியதும் பல்வேறு மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதால் எம்பிக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். ஆனால் ரஃபேல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். மேகதாது பிரச்சினையில் தங்களுக்கு நீதி வேண்டும், தமிழக உரிமையை மறுக்காதே, அணை கட்ட வழங்கிய அனுமதியை திரும்ப பெறு போன்ற முழக்கங்களை அதிமுக எம்பிக்கள் எழுப்பியதால் அவர்களை வெங்கையா நாயுடு எச்சரித்தார். பின்னர் அமளி காரணமாக அவை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை கூடியதும் அதிமுக திமுக எம்பிக்கள் இன்று ஒரு நாள் மட்டும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என வெங்கையா நாயுடு அறிவித்தார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சபரிமலையில் பெண்கள் நுழைய கடும் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் தீர்ப்புக்கு பின்னர் முதல் முறையாக 10 முதல் 50 வயதுக்குள் இருக்கும் 2 பெண்கள் சன்னிதானத்தில் ஐயப்பனை வழிபட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னர் சபரிமலை செல்ல பல பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் பல இந்து அமைப்பினர் சபரிமலை செல்லும் பாதையில் பெண்களை வழிமறித்து தாக்குதல்களை அரங்கேற்றி வந்தனர். போலீசாரின் பாதுகாப்புடனும் பெண்கள் சபரிமலைக்கு செல்ல முடியாத சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் கேரளாவைச் சேர்ந்த பிந்து, கனகதுர்கா ஆகிய 2 பெண்கள் போலீஸ் பாதுகாப்புடன் விஐபி தரிசனம் வழியே சபரிமலை சன்னிதானத்திற்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் வாட்ஸ்அப்பில் வெளியாகியுள்ளன. നമുക്ക് അങ്ങനെയല്ല, അവിടെ നിന്നിട്ട് ഒരു ഇതൊക്കെ ഇല്ലാണ്ട് നമ്മൾ എന്തോ എല്ലാവർക്കും അങ്ങനെ ഒരു സെക്കൻഡ് കൊടുക്കുന്നുള്ളൂ. വീഡിയോ എടുത്തു, അത്രേ ഉള്ളൂ, അത്രേ കിട്ടുള്ളൂ. എടുത്തു കിട്ടി. சபரிமலையில் 18 படி ஏறி செல்லாமல் விஐபி தரிசனம் வழியாக சென்று சபரிமலை ஐயப்பனை வழிபட்டதாக 2 பெண்களும் தெரிவித்துள்ளனர். நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் பம்பையிலிருந்து புறப்பட்டு சுமார் 3:30 மணி அளவில் சபரிமலையில் ஐயப்பனை வழிபட்டதாக பிந்து தெரிவித்துள்ளார். നിങ്ങൾ കാണുന്നതാണ്, ഇവിടെ ഭക്തന്മാർക്ക് ഒരു പ്രശ്നമില്ല. നമ്മൾ സുഗമമായിട്ട് ശബരിമല കയറി തിരിച്ചു വരികയാണ്. ഒരു ഭക്തനും ഒരു പ്രശ്നം ഉണ്ടാക്കുന്നില്ല. ഇത് കാണിക്കുന്നത്, ഇത് വ്യക്തമായിട്ട് ഇതിന് അജണ്ടയുള്ള ഹിഡൻ അജണ്ടയുള്ള ചില ആളുകൾ മാത്രമാണ് പ്രതിഷേധം. സാധാരണ ഭക്തജനങ്ങൾക്ക് ഇവിടെ യാതൊരു പ്രശ്നവും, ഈ സ്ത്രീകൾ അയ്യപ്പ ദർശനം നടത്തുന്നതിൽ, ശസ്ത്രദർശനം നടത്തുന്നതിൽ സാധാരണ ഭക്തന്മാർക്ക് യാതൊരു പ്രശ്നമില്ല. അവരെ ബാധിക്കാത്ത ഒരു പ്രശ്നമേ അല്ല. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഒക്കെ ഭക്തന്മാർ വളരെ സുഗമമായിട്ട് നടന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பெண்கள் நுழைந்ததால் கோவிலின் புனிதம் சிதைக்கப்பட்டதாக கூறி நடை சாத்தப்பட்டது. தந்திரி தலைமையில் பரிகார பூஜைகள் மற்றும் சுத்தி கலசம் செய்யப்பட்டது. பரிகார பூஜைகளுக்கு பின்னர் மீண்டும் நடை திறக்கப்பட்டது. இதனிடையே நடை சாற்றப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று கேரள அமைச்சர் கொடியேறி பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சந்நிதிக்கு பெண்கள் சென்றதை அடுத்து அங்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் பினராயி விஜயனின் காரை தாக்கும் அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருக்கின்றன. தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரனுக்கு பல்வேறு சமூக அமைப்பினர் சார்பில் கருப்பு கொடி காட்டப்பட்டது.
இதனால் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து பிந்து, கனகதுர்கா ஆகியோரின் வீடுகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். பாஜகவினரின் போராட்டத்தால் நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவித்துள்ளார். அத்துடன் தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவையில் உரையாற்றினார். சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் ஆளுநரை வரவேற்று மலர்கொத்து கொடுத்தார். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய பேரவைக் கூட்டத்தில் பன்வாரிலால் புரோஹித் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழில் கூறினார். இதை கேட்ட உறுப்பினர்கள் மேசையை தட்டி நன்றி தெரிவித்தனர். எளிமையான வாழ்க்கை வாழுங்கள். தனது உரையை தொடங்கிய ஆளுநர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழியை பின்பற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சியை வழங்கி வருவதாக புகழாரம் சூட்டினார். கோவை, ஈரோடு, திருப்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் 1652 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதையும் தனது உரையில் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வருங்காலங்களில் மின்சார பேருந்துகளை இயக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறிய பன்வாரிலால் புரோஹித் இதற்கான ஜெர்மன் வங்கியின் உதவியுடன் சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுக்கு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றார். பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு திருவாரூர் தவிர இதர பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் ஆளுநர் அறிவித்தார். I am happy to announce that this government will give a cash support of 1000 per family for the celebration of Pongal festival, which will be applicable for the entire state except Thiruvarur district, where the model code of conduct is in force in view of the by-election to Thiruvarur Assembly constituency. சென்னையை போன்ற மற்ற மாவட்டங்களிலும் குடிசை பகுதிகளை மேம்படுத்த ஆசிய வளர்ச்சி வங்கியின் உதவியை அரசு நாடியுள்ளதாகவும் ஆளுநர் கூறினார். இதேபோல் மாதாவரம், சோழிங்கநல்லூர் மற்றும் மாதாவரம் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் வரையிலான 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜப்பான் நிதியுதவியுடன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஜப்பானுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதற்கான சட்ட விதிகள் இம்மாதம் 16ஆம் தேதி அறிவிக்கை செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் கூறினார். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கண்டனமும், உதய்மின் திட்டம் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை ஆகியவற்றை செயல்படுத்தியதால் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச முயற்சித்தார். அவரை இடைமறித்த ஆளுநர் தனது உரையை தொடர்ந்தார். பின்னர் ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாக அறிவித்த மு.க.ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் வெளிநடப்பு செய்தார். பேரவை வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்த அரசாக இருப்பதாக விமர்சித்தார். கஜா புயல் நிவாரணம், ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு, மேகதாது விவகாரம், கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அரசின் செயல்பாடு சரியாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு ஒப்புதல் அளித்த மத்திய நீர்வள ஆணையத்தின் செயல்பாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என ஆளுநர் கூறியுள்ளார். இதை தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பதோடு மத்திய நீர்வள ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனமும் தெரிவித்தார். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள அணை பாதுகாப்பு மசோதாவானது
தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் உள்ளது என்றார். 14வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளால் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். கஜா புயல் பாதிப்பிற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக 900 கோடி ரூபாய் ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி கூறிய ஆளுநர் தமிழக அரசு கேட்ட முழு நிவாரணத் தொகையையும் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Thanking the Government of India for sanctioning rupees 900.31 crore additionally under National Disaster Relief Fund for immediate relief, I request the Government of India to extend adequate additional financial assistance to the state government under ongoing schemes to rebuild affected houses, restore the economic livelihood of the people. உதய்மின் திட்டம் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை ஆகியவற்றை செயல்படுத்தியதால் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு அதில் மாநில அரசின் பங்கையும் மத்திய அரசு வழங்க வேண்டிய இழப்பீட்டு நிதியையும் உடனுக்குடன் வழங்குவதில்லை என்றும் இதனால் மாநில அரசின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டி மூலமாக மட்டும் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய பங்களிப்பு மற்றும் இழப்பீடு தொகையான 7214 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்காததால் மாநில அரசின் நிதிநிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய ஆராய்ச்சி நிறுவனங்களை மூடுவதற்கு மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் விவசாயிகள் மீனவர்களின் நலனுக்காக தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆராய்ச்சி பணிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எனவே மத்திய அரசு தனது முடிவை கைவிட வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டவும் அண்ணா ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு தமது உரையில் ஆளுநர் கோரிக்கை வைத்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து வெளிநடப்பு செய்தன. தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேச முயற்சித்தார். அவரை இடைமறித்த ஆளுநர் தனது உரையை தொடர்ந்தார். பின்னர் ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாக அறிவித்த மு க ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் வெளிநடப்பு செய்தார். பேரவை வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்த அரசாக இருப்பதாக விமர்சித்தார். கஜா புயல் நிவாரணம், ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு, மேகதாது விவகாரம், கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அரசின் செயல்பாடு சரியாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல். எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். கஜா புயலில் தமிழகத்தில் அரசு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறி ஆளுநர் உரையை காங்கிரஸ் கட்சியும் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது. அவர்கள் இன்னும் எத்தனை பாதிப்புகள் எந்தெந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லவில்லை. இதுதான் இந்த அரசினுடைய இன்றைய நிலைமை. இவர்களுடைய எந்திரம் செயல்படவே இல்லை. செயல்படாதால்தான் இந்த தவறு தொடர்ந்து நடந்து வருகிறது. முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முந்தைய கூட்டத்தொடரை போலவே இந்த தொடரிலும் ஆளுநர் உரை என்பது சம்பிரதாய உரையாகவே அமைந்ததாக விமர்சித்தார். இந்த அரசுக்கு என்ன கொள்கை உள்ளது, என்ன நலத்திட்டங்களை செய்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த கவர்னர் உரையில பார்த்தா என்ன அந்த மாநில அரசுக்கு கொள்கை இருக்குன்னு தெரியல. நலத்திட்டங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அம்மா அவர்கள் இருந்தப்ப, தலைவர் இருந்தப்ப சொன்ன திட்டங்களை புகழ்ந்து சொல்றாங்க, அவைகளை நாங்கள் பின்பற்றி வர்றாங்கிறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் தடை செய்த, வரவிடாமல் தடுத்த மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நியூட்ரினோவாக இருக்கட்டும், ஈவன் இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி இது விஷயமா இருக்கட்டும், ONGCயோட திட்டங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இவங்க அதுக்கெல்லாம் வழி விட்டுட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறோம்னு சொல்றாங்க. 7 பேர் விடுதலையில் இதுவரையில் எந்த ஒரு உத்தரவையும் ஆளுநர் பிறப்பிக்காததை கண்டித்து திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது.
நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 8ஆம் தேதி வரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் நாள் பேரவை நிகழ்வுகள் முடிந்த பின்னர் சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தனபால், நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 8ஆம் தேதி வரை நடக்கும் என்றார். நாளைய தினம் பேரவை கூடியதும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போன்றவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் மீது விவாதமும் நடக்கவுள்ளது. 2 தினங்கள் விடுமுறைக்கு பின்னர் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை பேரவை நடைபெறும். பேரவை கூட்டத்தின் இறுதி நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதிலுரை ஆற்றவுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் பேசி அதற்கான ஒதுக்கிவிடக்கூடிய பணிகளை ஈடுபட வேண்டும் என்று அதை கேட்பதற்கு வக்கற்ற, வகையற்ற, சொரணையற்ற, சூடு சொரணையற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைய காலையில் நாங்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக இது திமுக தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். இதுகுறித்து விரிவாக பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து திமுக எம்எல்ஏக்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இன்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கஜா புயல் நிவாரணம், மேகதாது பிரச்சினை, ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம், சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்டது உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை கூட்டத்தொடரில் எழுப்ப திமுக திட்டமிட்டுள்ளது. பேரவையில் கொண்டுவரப்பட வேண்டிய தீர்மானங்கள், எந்தெந்த உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வருவது போன்ற விஷயங்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் TR பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். உடல்நலக் குறைவு காரணமாக திமுக எம்எல்ஏக்கள் பொன்முடி, ராதாமணி ஆகியோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் கஜா புயலை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கைகள் வலுத்துள்ளன. உச்சநீதிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளதால் திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருணாநிதி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு வருகின்ற 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேர்தலை எதிர்கொள்ள திமுக, அதிமுக, அமமுக தயாராகிவிட்டன. நாளை மறுநாள் நேர்காணலுக்கு பிறகு வேட்பாளரை திமுக அறிவிக்க உள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மறுபுறம் அதிமுகவும் விருப்ப மனு விநியோகம், வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் காமராஜை நியமித்து மும்முரம் காட்டி வருகிறது. யாரை களமிறக்குவது என்று ஆலோசனை நடத்தி வரும் தினகரன் குக்கர் சின்னம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளார். இவர்களை தவிர தனித்து போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சியும் அறிவித்துள்ளதால் திருவாரூரில் 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் இந்த தொகுதியில் மொத்தம் 2,58,687 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,500 பேர், பெண் வாக்காளர்கள் 1,31,169 பேர், 3ஆம் பாலினத்தவர்கள் 18 பேர். இவர்கள் வாக்களிக்க 303 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இடைத்தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் தேர்தல் நியாயமாக நடத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்கும் பொருட்டு ஃப்ளையிங் ஸ்குவாட் பறக்கும் படை 9 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மேலும் அதிகரிக்கப்படும் வரும் நாட்களில். ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், நிலையான கண்காணிப்பு குழு 6 டீம் போட்டிருக்கிறோம். வீடியோ சர்வேலன்ஸ் டீம் 1 டீம் இருக்குது. இப்போ சுமார் 2500 அரசு அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில், காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு வேட்பாளர்களை களமிறக்கி வீடு வீடாக வாக்கு சேகரிக்க கட்சிகள் தீவிரம் காட்டும் என்பதால்
திருவாரூரில் தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. கஜா புயலால் திருவாரூர் மாவட்டம் கடுமையான சேதத்தை சந்தித்து நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தேர்தல் தேவையா என்று அதிமுகவை சேர்ந்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மட்டும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதில் ஈடுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது தேர்தல் அறிவித்திருப்பது தேவையா என்பதை பற்றி மக்கள் உணர வேண்டும். இதேபோல திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி ராஜா வழக்கு தொடுத்துள்ளார். புயல் தாக்குதலில் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டைகளை மக்கள் இழந்துவிட்டதாகவும் அதனால் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இதே கோரிக்கையை மனுவாக இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் அவர் அளித்துள்ளார். இதனால் திருவாரூர் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவிடமாக மாற்ற அப்பகுதிவாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவது குறித்து கடந்த மாதம் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய திட்ட இயக்குநர் ஈனாக் நினைவிடமாக மாற்றலாம் என அறிக்கை அளித்தார். இதையடுத்து அரசு தரப்பில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது போயஸ் தோட்டத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருந்ததாகவும் அவர் உயிரிழந்த சில மாதங்களிலேயே இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் போயஸ் கார்டன் வாசிகள் தெரிவித்தனர். ஜெயலலிதாவின் இல்லத்தை நினைவிடமாக மாற்றினால் சுற்றுலா தலம் போல் சிறிய சிறிய கடைகள், பார்க்கிங், போக்குவரத்து நெரிசல், இரைச்சல், சுகாதார சீர்கேடு ஆகியவை ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். வேன்ல வருவாங்க, பஸ்ல வருவாங்க, லாரியில வருவாங்க. அப்படி வந்து ரெண்டு பக்கம் காரையும் பஸ்ஸும் எல்லாம் பார்க் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதை நீங்க கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. தயவு செய்து அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க, அப்புறமா நீங்க டிசிஷன் எடுங்க. இதனிடையே போயஸ் தோட்ட வாசிகள் கூறும் பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து விடலாம் என்றும் காமராஜர், எம்ஜிஆரின் இல்லங்கள் நினைவிடமாக மாற்றியதைப் போல் ஜெயலலிதாவின் இல்லத்தையும் நினைவிடமாக அமைக்க வேண்டும் என வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர். பிரச்சனையே இருக்காது, கரெக்டான வழி இருக்குது. பார்க்கிங் பண்ணுறது செம்மல் பூங்கா இருக்குது, சிவசங்கர் சாலை இருக்குது. ஏன்னா பார்க்கிங் பண்ணி இடம் வசதி எல்லாம் இருக்குது சார். எங்க வயசுக்காரர் போகாம பண்ணாங்க. இதனிடையே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் மற்றும் கடன் விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரில் ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம், வீடு, சென்னை போயஸ் கார்டன் வீடு மற்றும் கொடநாடு எஸ்டேட் என சுமார் 913 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு ஒரு நிர்வாகியை நியமிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி புகழேந்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்கே நகர் தேர்தலின் போது ஜெயலலிதா வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு ஜே. தீபா மற்றும் தீபக் ஆகியோருக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 10 கிரவுண்ட் பரப்பளவு கொண்ட போயஸ் கார்டன் இல்லத்தின் மதிப்பு சுமார் 100 கோடி எனவும் மற்ற அனைத்து சொத்துக்களின் மதிப்பு குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என தீபக் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து போயஸ் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் தமிழக அரசையும் மற்றும் அமலாக்கத்துறையையும் எதிர்மனுதாரராக சேர்த்த நீதிபதிகள் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் மற்றும் கடன் விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டனர். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின் இணைப்பு தருவது குறித்து பரிசீலிக்க முடியாது என தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. நிபந்தனைகளுடன் 3 வாரத்திற்குள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்களது கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில்
பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வேதாந்தா நிறுவனம் கடிதம் எழுதியது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின் இணைப்பு தருவது குறித்து பரிசீலிக்க முடியாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு பதிலளித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க இளைஞர் சிஎல்ஆர் மார்க் ஸ்டீஃபன் விசாவை ரத்து செய்து நேற்று அமெரிக்கா திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் அவரை சந்தித்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவை சேர்ந்த பேராசிரியர் பாத்திமா பாபு, தோமல் ராஜா, பிரிஸ்டன் கசோடா, ஜெகன் ஆகிய 4 பேரிடம் தூத்துக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது. ஆன்லைனில் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் காலாவதியான, போலியான மற்றும் தவறான மருந்துகள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டு அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆன்லைன் மருந்து விற்பனையை முறைப்படுத்தும் விதிகளை ஜனவரி 31க்குள் அறிவிக்க வேண்டும் என்றும், அதுவரை ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதித்தும் கடந்த மாதம் 17ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை தற்காலிகமாக நீக்கி உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிபி ராஜேந்திரன் தொடர்ந்து பதவி வகிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. டிஜிபி ராஜேந்திரனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியது சட்டவிரோதம் என்றும், குட்கா ஊழல் புகாரில் டிஜிபி ராஜேந்திரனின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ், உள்துறை செயலாளர் அபூர்வ வர்மா, டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், பெங்களூருவில் சிறையில் உள்ள சசிகலா மற்றும் வருமான வரித்துறை ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதால் டிஜிபி ராஜேந்திரன் தொடர்ந்து பதவி வகிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். ஆனால் டிஜிபி ராஜேந்திரன் பதவி வகிப்பதற்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் கொடுத்ததால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்று ரத்தம் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் HIV தொற்று ரத்தத்தை தானமாக வழங்கிய இளைஞர் தற்கொலைக்கு முயன்றார். மதுரை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் கூறிய நிலையில் வெளி மாவட்ட மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்வதோடு வீடியோ பதிவு செய்யவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதையடுத்து தேனி மருத்துவர்கள் அருண்குமார், சந்திரசேகர் மற்றும் மதுரை மருத்துவர்கள் ஜூலியானா, சதாசிவம் ஆகியோர் இளைஞரின் உடலை இன்று பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. சென்னையில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து சங்கிலி பறிக்கும் கும்பல் மீண்டும் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். நங்கநல்லூரில் நடந்த சம்பவத்தின் CCTV காட்சி பார்ப்போரை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது. இளைஞர்கள் குற்றவாளியாக மாறுவது ஏன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த காட்சிகளை பார்த்தால் சாலையில் தனியாக செல்லவே பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் தயக்கம் உண்டாகும். பட்ட பகலில் தனியாக தெருவில் நடந்து சென்ற இந்த மூதாட்டியிடம் பைக்கில் சென்ற இளைஞர்கள் இருவர் திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர்.
பாதிக்கப்பட்ட மூதாட்டி யார்? எப்படி இருக்கிறார் அந்த மூதாட்டி? நகை பறிப்பு கொள்ளையர்களிடம் சிக்கிக்கொண்ட இந்த 67 வயது மூதாட்டியின் பெயர் ஜெயலட்சுமி. சென்னை நங்கநல்லூர் வஉசி தெருவில் வசித்து வரும் மூதாட்டி ஜெயலட்சுமி வீட்டுக்கு அருகே உள்ள பூங்காவில் தினமும் காலை நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். புதன் காலை வழக்கம் போல் நடைபயிற்சிக்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட ஜெயலட்சுமி வேகத்தடையை தாண்டி சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்துள்ளார். கையை வைத்து மூதாட்டி தடுத்த போதும் விடாமல் இளைஞர் சங்கிலியை பறித்த வேகத்தால் மூதாட்டி கீழே விழுந்துள்ளார். மூதாட்டி ஜெயலட்சுமியை தாக்கி கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த செயினை பறித்துச் சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வந்தவருடன் தப்பிச் சென்ற காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி ஜெயலட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரணமாக போகும்போது பின்னாடி யாரோ கடைக்கு போயிருக்கான்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் கழுத்தில் கொண்டு கையை வச்சான். யாருன்னு திரும்பி பார்த்தேன். ஹான்னு கத்தினே எனக்கு பேச்சே வரல. என்னை பிடிச்சி கீழே தள்ளிட்டு வடுக்குன்னு அறுத்துட்டு ஓடி போயிட்டான். இதான் நடந்த சம்பவம். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். போலீஸ்க்கு புகார் கொடுத்தேன். கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன், கவலாசி போடாதீங்கம்மா, கீழே தள்ளிட்டு போயிட்டான், காலை பார்த்துங்கோ, வைத்தியம் பார்த்துங்கோ, வீங்கி கிடக்கு, பின்மண்டியிலங்கன்னு அடிப்பட்டா கோமா ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவே. கையில் ஒரு ஆதார் கார்டும் இல்லை, ஒரு செல்ஃபோனும் இல்லை, நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? வேறு துணையோடையான வந்திருக்கப்படாதா? ஏன் உண்டியா வந்தேன்? 4 திருமங்களையும் ஒரு காசு 6 பவுன், 4 காசு, 4 குண்டு, எல்லாம் சேர்த்து 9லேருந்து 9:30. சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் வாகன தணிக்கை மற்றும் கண்காணிப்பை அதிகப்படுத்தியுள்ளதாகவும் அதிகம் நடக்கும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாகவும் சென்னை காவல்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாலாஜா அருகே கண்டெய்னர் மீது கார் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். வாலாஜா சுங்கச்சாவடி அருகே சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி அங்கிருந்த பெட்ரோல் பங்க் ஒன்றிலிருந்து நெடுஞ்சாலைக்கு வந்துள்ளது. அப்போது எதிரே சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இறந்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து காரணமாக அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது.